குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 2 புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 9ல இருக்கிற ஆக்டிவிட்டியை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, இதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னு பாருங்களேன். இங்க நம்பர் கொடுத்திருக்காங்க 68, 99, 300, 495, 1260, 7920, 11,880, 13,650, 6,00,600. இது மாதிரி நமக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்காக அவங்களே செஞ்சுட்டாங்க. இப்ப 68 2ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகும். ஏன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பர். 3ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகாதான். ஏன், எப்படி கண்டுபிடிக்கிறது? 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுங்க, 14. 14 3 டேபிள்ல வருதா பாருங்க, வரல, அதனால நோ. அடுத்து 4. 4ஆல டிவைட் பண்ணும்போது இந்த 2 டிஜிட்ஸும் 4 டேபிள்ல வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? 1 4 is 4, ரிமைண்டர் 2, 28, 7 4s are 28. ஸோ இது டிவைட் ஆகும். 5ஆல டிவைட் ஆகுமானா பார்த்த உடனே சொல்லிடுவோம். 5லயும் 0லயும் எண்ட் ஆனா மட்டும்தான் 5ஆல டிவைட் ஆகும். அதனால இது டிவைட் ஆகாது. 6க்கு நோ. ஏன் போட்டிருக்கோம்னா, ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆகுன்னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். இந்த ரெண்டு இடத்துலயும் எஸ் இருந்தாதான் இங்க எஸ். ஏதேனும் ஒரு இடத்துல நோ இருந்தா இங்க நோ தான். 8. 8க்கு 3 டிஜிட்ஸ் இருக்கணும். 3 டிஜிட்ஸும் 8 டேபிள்ல டிவைட் ஆகணும். 8க்கு அதோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8ஆல டிவைட் ஆகணும். இப்ப 2 டிஜிட்ஸ் தான் இருக்கு. 8 டேபிள் சொல்லி பாருங்க. 8 8s are 64 தான் இல்லையா? ரிமைண்டர் 4 வந்துடும். ஸோ இது டிவைட் ஆகாது. 9. 9க்கு ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணா 14. 14 9 டேபிள்ல வரலாம், அதனால நோ. 10. 10ஆல டிவைட் ஆகுன்னா லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கணும். ஸோ இது 10ஆல டிவைட் ஆகாது. 11க்கு 6 11s are 66 இல்லையா? ரிமைண்டர் 2 வந்துருது, அதனால நோ போட்டோம். 99 செக் பண்ணுவோமா? 99 2 டேபிள்ல வருமா? வராது இல்லையா? ஏன்னா இது ஈவன் நம்பர் இல்ல. 3ஆல டிவைட் ஆகுமா? ஆட் பண்ணி பாருங்க. 9 plus 9 18. 18 3 டேபிள்ல வரும் இல்லையா? அதனால இது எஸ். 4 டேபிள்ல இது ஈவன் நம்பரே இல்ல, அதனால 4 டேபிள்ல வராது. 5 டேபிள் 5ல எண்ட் ஆகாததுனால இது 5ஆல டிவைட் ஆகாது. 6 டேபிள் இந்த ரெண்டுலயுமே எஸ் இருந்தாதான் 6க்கு எஸ் போடணும், இல்லைன்னா நோ போடணும். 8. 8 டேபிள்ல இது ஈவன் நம்பரா இல்ல. முதல்ல 99 ஈவனே இல்ல, அதனால கண்டிப்பா 8 டேபிள்ல வராது. 9 டேபிள் 11 9s are 99 இல்லையா? சோ இது 9 டேபிள்ல டிவைட் ஆகும். 10ஆல டிவைட் ஆகாது, ஏன்னா 0ல எண்ட் ஆகல. 11ஆல டிவைட் ஆகுமானா 9 11s are 99. எஸ். அடுத்து 300 பாருங்க. ஈவன் நம்பர், அதனால எஸ். 3ஆல டிவைட் ஆகுமா? எஸ். ஏன்னா 300 3ஆல டிவைட் ஆகும். 4ஆல டிவைட் ஆகுமா? 300 லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 0 0, அதனால கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகும். அடுத்து 5. 0ல எண்ட் ஆகுறதுனால 5ஆல டிவைட் ஆகும். 6. 2க்கும் 3க்கும் எஸ்ங்கிறதுனால இதுக்கும் எஸ். 8. 8ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 3 8s are 24, ரிமைண்டர் 6 வராது இல்லையா? ஸோ 8 டேபிளுக்கு நோ. அடுத்து 9. 9 டேபிளுக்கு 300 3 ஆட் பண்ணா 3 3 9 டேபிள்ல வராது. ஸோ இது 9 டேபிளுக்கு நோ. 0ல எண்ட் ஆகுறதுனால இது 10ஆல டிவைட் ஆகுமானா எஸ். 11 11 டேபிள்ல அது டிவைட் ஆகாது, நோ. அடுத்து பாருங்க 495. 2 டேபிள் இது ஈவன் நம்பரா? இல்ல, அதனால 2 டேபிளுக்கு நோ. 3 டேபிளுக்கு ஆட் பண்ணுங்க. 13 பிளஸ் 5 18. 18 3 டேபிள்ல வரும். ஸோ இது எஸ். 4 டேபிள் இது ஈவன் நம்பரே இல்ல, அதனால நோ. 5 டேபிள் 5ல எண்ட் ஆகுறதுனால எஸ். 6 டேபிள் இங்க நோவும் எஸ்ஸும் இருக்கனால இங்க கண்டிப்பா நோ தான். 8 டேபிள் இது ஆட் நம்பர், ஸோ இங்க கண்டிப்பா நோ. 9 டேபிள் ஆட் பண்ணி பாருங்க. 4 பிளஸ் 9 13 பிளஸ் 5 18. 18 9 டேபிள்ல வரும். ஸோ 18 வந்து 9ஆல டிவைட் ஆகும். 495 9ஆல டிவைட் ஆகும். 10 டேபிளுக்கு
நோ. ஏன்னா 0வில் எண்ட் ஆகல. 11 டேபிளுக்கு பாருங்க. 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுங்க. 9. இங்கேயும் 9. 9 minus 9 0. ஸோ இது 11ஆல டிவைட் ஆகும். அடுத்து 1260 ஈவன் நம்பர். 2 டேபிளுக்கு டிவைட் ஆகும். 3 டேபிளுக்கு 3 plus 6 9 கண்டிப்பா டிவைட் ஆகும். 4 டேபிளுக்கு 60 1 4 is 4 ரிமைண்டர் 2 20 5 4s are 20 கண்டிப்பா 4 டேபிளுக்கு டிவைட் ஆகும். 0ல எண்ட் ஆகுறதுனால 5 டேபிளுக்கு டிவைட் ஆகும். 6 டேபிளுக்கு 2க்கும் 3க்கும் எஸ்ங்கிறதுனால 6க்கும் எஸ் தான். 8 டேபிளுக்கு 260 எடுத்துக்கங்க. 8 டேபிள் சொல்லி பாருங்க. 180 is 8, 2 8s are 16, 3 8s are 24, remainder 4 40, 5 4s are 40. So இது yes. 9 இதை ஆட் பண்ணுங்க. 3 3 plus 6 9. கண்டிப்பா 9 டேபிளுக்கு yes. 10 டேபிளுக்கு yes. 11 டேபிளுக்கு பாருங்க. ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணீங்கன்னா இது 7 இது 2 சப்ட்ராக்ட் பண்ணா 5 அதனால இது 11 டேபிளுக்கு no. அடுத்து பாருங்க 7920. 2 டேபிளுக்கு எஸ் ஈவன் நம்பர். 3 டேபிளுக்கு ஆட் பண்ணுங்க. 7 plus 9 7 plus 9 16 plus 2 18. 18 கண்டிப்பா 3 டேபிள்ல வரும். எஸ். 4 டேபிளுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 5 4s are 20 அதனால இங்க எஸ். 5 டேபிளுக்கு எஸ் 0ல எண்ட் ஆகுது. 6 டேபிளுக்கு 2க்கும் 3க்கும் எஸ்னா 6 டேபிளுக்கும் எஸ் தான். 8க்கு 3 digits எடுத்துக்கோங்க. 188 remainder 1 12 188 remainder 4 40 5 4s are 40 so divide ஆகும் yes. 9 ஆட் பண்ணுங்க. 7 plus 9 16 plus 2 18 18 9 டேபிள்ல வரும் அதனால இங்க yes. 0ல எண்ட் ஆகுறதுனால 10 டேபிளுக்கு yes. 11 டேபிளுக்கு ஆல்டர்னேட் ஆட் பண்ணுங்க. 7 plus 2 9 9 minus 9 0 so 11 டேபிளுக்கும் yes. அடுத்த நம்பர் பாருங்க. 11,880 ஈவன் நம்பர். ஸோ எஸ். டிவைசிபிள் பை 3 ஆட் பண்ணி பாருங்க. 2 plus 8 10 10 plus 8 18 18 3 டேபிள்ல வரும். ஸோ இது எஸ். 4 டேபிளுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்குங்க. 2 4s are 8 0 இல்லையா? ஸோ இது எஸ். 5 டேபிளுக்கு 0வில் எண்ட் ஆகுறதுனால எஸ். 6 டேபிளுக்கு நீங்க பாருங்க 2க்கும் 3க்கும் எஸ் அதனால 6 டேபிளுக்கு எஸ். 8 டேபிளுக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்து 8 டேபிள் சொல்லி பாருங்க. 11 8s are 88 இல்லையா? ஸோ இதுக்கும் எஸ். 9 டேபிளுக்கு ஆட் பண்ணுங்க. 1 plus 1 2 2 plus 8 10 10 plus 8 18 18 9 டேபிள்ல வரும். ஸோ இது எஸ். 10 டேபிள் 0வில் எண்ட் ஆகுறதுனால எஸ். 11 டேபிளுக்கு பாருங்க. ஆல்டர்னேட் ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணா 9 இதை ஆட் பண்ணாவும் 9 9 minus 9 0 ஸோ இது 11 டேபிள்லயும் வரும். 13,650 பார்க்கலாம். 0ல எண்ட் ஆகுறதுனால ஈவன் நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். 3 டேபிளுக்கு ஆட் பண்ணுங்க. 1 plus 3 4 4 plus 6 10 15 கண்டிப்பா 3 டேபிள்ல வரும். அடுத்து 4 டேபிள் லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க. 4 டேபிள்ல வருமா? வராது இல்லையா? ஸோ இங்க நோ. 5 0ல எண்ட் ஆகுறதுனால கண்டிப்பா 5 டேபிள்ல வரும். 6 2க்கும் 3க்கும் எஸ்னா 6க்கும் எஸ் தான். 8 8 டேபிளுக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்குங்க. 8 டேபிள் சொல்லி பாருங்க. 8 8s are 64 remainder 1 10 2 8s are 16 remainder 4 வந்துரும் இல்லையா? ஸோ 8 டேபிள்ல வராது. 9 டேபிள் இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 15 9 டேபிள்ல வராது அதனால இங்க நோ. 0ல எண்ட் ஆகுறதுனால 10 டேபிளுக்கு எஸ். 11 டேபிளுக்கு ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணி பாருங்க. 1 plus 6 9 3 plus 5 8 9ல 8 சப்ட்ராக்ட் பண்ணா 1 வரும். ஸோ 11 டேபிளுக்கு வராது நோ. அடுத்து 6,600,000 கண்டிப்பா இது ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள்ல வரும். 2ஆல டிவைட் ஆகும். 3 6 plus 6 12 இல்லையா? கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். அடுத்து 4 லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 0 0 ஸோ 4ஆல டிவைட் ஆகும். 5 லாஸ்ட் டிஜிட் 0 அதனால 5ஆல டிவைட் ஆகும். 6 உங்களுக்கே தெரியுது 6ம் 6ம் தான் இருக்குது அதனால இங்க 6ஆல டிவைட் ஆகும். 8
லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்து 8 டேபிள்ல செக் பண்ணணும். இப்ப பாருங்க 5 8s are 48, 6 8s are 54, remainder 6 60, 6 8s are 54, remainder 6 வந்துரும். So 8 டேபிள்ல வராது. No. 9 டேபிள் 6 plus 6 12 தான். So இது 9 டேபிள்ல வராது. 10 ஜீரோவில் எண்ட் ஆகுறதுனால 10 டேபிள்ல வரும். 11 ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணணும். ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணீங்கன்னா இது 6. எங்க ஆட் பண்ணீங்கன்னா இங்கேயும் 6. 6 minus 6 0. ஸோ இது கண்டிப்பா 11 டேபிளுக்கு வரும். எஸ். அடுத்து இந்த நம்பர் பாருங்க 2ஆல டிவைட் ஆகுமா? நோ, ஏன்னா இது ஆட் நம்பர். 3க்கு நம்பர் ஆட் பண்ணுங்க. 6 6 plus 8 14 plus 1 15 plus 9 24 plus 4 28 plus 7 35. 35 3 டேபிள்ல வராது. நோ. 4 டேபிள் இது ஆட் நம்பர், அதனால 4 டேபிள்ல வராது. நோ. அடுத்து 5ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஏன்னா 0லயே 5லயே எண்ட் ஆகல. 6 2க்கும் 3க்கும் நோங்கிறதுனால 6க்கு கண்டிப்பா நோ. 8ஆல டிவைட் ஆகுமானா இது ஈவன் நம்பரே இல்ல. ஸோ 8ஆல டிவைட் ஆக சான்ஸ் இல்ல. 9 9க்கு நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்க இல்லையா? என்ன வந்துச்சு? இப்போ இருக்க ஆட் பண்ணி பார்ப்போம். 6 6 plus 8 14 15 24 28 35. 35 9 டேபிள்ல வருதா பாருங்க. 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36. 35 வரல இல்லையா? ஸோ இங்க நோ. அடுத்து 10 ஜீரோல எண்ட் ஆகல. 10க்கு நோ. 11க்கு செக் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணுங்க. 1 1 plus 0 1, 1 plus 1 2, 2 plus 4 6. அடுத்து இங்க ஆட் பண்ணுங்க. 5 5 plus 8 13, 13 plus 9 22 plus 7 29. 29ல 6 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 23 கிடைக்கும். நமக்கு எப்படி இருக்கணும்? 11ஆல டிவைட் ஆகணும்னா 0வாவோ அல்லது 11ஆவோ இருக்கணும் இல்லையா? ஸோ இது 0வாவோ 11ஆவோ அந்த டிஃபரன்ஸ் இல்ல. 23ஆ வந்துருச்சு. அதனால இது 11ஆல டிவைட் ஆகுமானா என்ன சொல்லுவோம்? நோ சொல்லுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.